ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பசங்கள போய் இப்பதான் டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு அமாவாசை. எங்க வீட்ல இன்னைக்கு வடை பாயாசத்தோட நான் சமைச்சேன். மதியானம் ஈவினிங் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டு போனாலும் இப்பதான் கூப்பிட்டு வந்தேன். அதனால ஆளுக்கு கொஞ்சோண்டு பருப்பு பாயாசம் நிறைய கொடுக்கல. ஏன்னா நைட்டு டின்னர் சாப்பிடணுன்றதுனால ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தரேன். இப்போ நைட்டுக்கு டின்னர் என்னன்னா ரவை உப்புமா தான் செய்ய போறேன் நானே. மதியானம் செஞ்ச சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால நைட்டுக்கு கொஞ்சமா ரவை உப்புமா தான் செய்ய போறேன். பிடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அடுத்தது நைட்டு சாப்பாடை பார்க்கலாம். நல்லா இருக்கப்பா பாயாசம்? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? நாங்க பீடிக்கெல்லாம் ஜாலியா விளையாடணும். பீட்டி பீரியட் வேறையா? செமையா விளையாடணும். அதுக்கப்புறம் மிஸ் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ், தமிழ், அவன் குடிச்சிட்டான். அதுக்குள்ளார வாயாச பேசுற கேப்ல அவன் இங்க குடிச்சிட்டான். அவனுக்கு நமக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா? அவனும் என்கிட்ட 2-3 நாளாவே கேட்டுட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், என்னால செய்யவே முடிய மாட்டேது. நாளைக்கு காலையில எங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி தான் லஞ்ச் பாக்ஸ். சாப்பிட்டியடா? மதியானம் புளி சாதமும் முட்டை ஆம்லேட்டும் கொடுத்து விட்டான். சாப்பிட்டியா பிள்ளாட்டியா? நான் சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து சாப்பிட்டானோ. ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து சாப்பிட்டா ஷேர் பண்ணா சொன்னாங்க. அதான் பல்படியா வச்சுட்டு அப்புறம் சொன்னவா நானும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுமா ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருந்தது. என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்ப நம்ம அதை எடுத்து வச்சு கொஞ்சம் படிப்போமா? மிஸ் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது அம்மா ஒரு டைம் வீட்டுல சொல்லி தரேன். கம்ப்யூட்டர் இப்ப படிக்கிறேன். நீங்க ஹிந்தில வந்து AIUOREIO நீ படிச்சுட்டே இருந்தா என்னன்னு தம்பியும் பாத்துட்டு வரேன். நான் கம்ப்யூட்டர் வேறையா இதெல்லாம் எழுதவே இல்லையா நீங்க? மிஸ் சொன்னாங்களா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் புரியவே மாட்டேன். எழுது, இதெல்லாம் புரியலன்னா சொல்லக்கூடாது சரியா? மிஸ் என்ன சொல்லி தராங்களோ அதை கவுனி நீனு. உனக்கு என்னப்பா? உனக்கு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் அத வந்து ஓரளா படி சரியா? வந்து ஸ்கூல் இது ஹாஸ்பிட்டல், மியூசிக், ஏடிஎம், பேங்க் இதெல்லாம் தானே மியூசிக். சரிங்கப்பா, அதுக்கு அப்பா கடையை கட்டிட்டு வந்துடும். நான் அது வேற போய் உப்புமா மட்டும் கிண்டி வச்சுட்டு வந்துடுறேன். சரி பாருங்க, நம்ம இப்போ இந்த வானல்ல தான் வந்து உப்புமா செய்ய போகிறோம். அதிலே ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ ரவை நல்லா சலித்து பூச்சி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம். நெய் இருந்தால் நெய்லையும் வறுத்துக்கலாம், எண்ணெய் இருந்தால் ஒரு சின்ன 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை கொட்டி நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிப்போம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்பயே நல்லா வறுத்து எடுத்துப்போம். பாருங்க, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. போதும், இந்த அளவுக்கு விருப்பப்பட்டது போதும். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கரண்டியில் நல்லா ஒட்டுது பாருங்கள். போதும், தேஞ்சிடும். அதனால் டப்புன்னு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். ரவை உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயமும், கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நான் போடுவேன் ரவைக்கு. இது கூட தக்காளி சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம்.
நான் போட மாட்டேன். எனக்கு இப்போ நம்ம உப்புமா செஞ்சிடலாம். அதே பாத்திரத்தில் வச்சுப்போம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா வறுக்கலாம். இப்போ அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குத்து மதிப்பாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிளாஸால் அளந்தீங்கன்னா அதில் தண்ணி சேர்த்துங்க. நான் கிளாஸால் அளக்கலை, எனக்கு திட்டம் தெரியும், அதனால் நான் குத்து மதிப்பாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்புலாம் செக் பண்ணிப்போம். பாருங்க, உப்பு நான் பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ரவுண்டு போட்டுப்போம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ இதில் ரவையை போட்டு நம்ம கிண்ட போகிறோம். பாருங்கள், இது இப்போ ஒரு கையில் நம்ம ரவையை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிக்கிட்டே ஆகிடும் ரவை. இப்போ என் கையில் ஃபோன் இருக்கிறதுனால என்னால் கொட்டிக்கிட்டே கிண்டுறதை காமிக்க முடியல. நான் மொத்தத்தையும் கொட்டிட்டு கிண்டும் போது காமிக்கிறேன். பாருங்கள் நான் கொட்டிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் இருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ரவை அப்போ தான் வெந்து வரும். பாருங்க நல்லா கிண்டிட்டேன், நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டிட்டேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு ரவை. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. மேலே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும். கொஞ்சம் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? என்ன எல்லோரும் சும்மா உட்காந்துருக்குறானோ? என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டுக்கு? சாப்பாடுலாம் கொஞ்சம் இருக்கு, அதனால சாம்பார் இருக்கிறதுனால ரவை உப்புமா தான் கிண்டியிருக்கேன். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா நெய்லாம் வதக்கி சாம்பார் ஊத்துமா? ஊத்துங்க. ரவை உப்புமாக்கு சாம்பார் சூப்பரா இருக்கும். சாம்பார் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பசங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு. சாப்பாடு எப்படிங்க இருக்கு? சாம்பாருக்கு உப்புமா சூப்பரா இருக்கு. ரவை உப்புமாவுக்கு சாம்பார், தினம் வச்ச சாம்பார் செம டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? போதுமா ரஷன்? இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? இன்னும் ரவோண்டு தான் வச்சா, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. சாதம் இருக்கு, கொஞ்சம் சாதம் வச்சுக்கிறீங்களா? சரி. என்ன ஊத்துறா? எல்லாரையும் கேட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு. என்னைக்கு என் சாப்பாட்டுல பரவாயில்ல இருக்கு. ஓ, எப்படி இருக்கு சாப்பாடு? நான் சிம்பிளா செஞ்சாலும் டேஸ்டா செய்வேன். ஓ அப்படியா? சரி, ஓகே, சாப்பிடு. என் வீடியோ பிடிச்சுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.